வணக்கம். ஜனநாயக பெருவிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மக்களவை தேர்தல் 2024ஆம் ஆண்டுக்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்மளும் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, புதிய தலைமுறை ஒரு புதிய முன்னெடுப்பை எடுத்திருக்கு. தமிழ் ஊடக வரலாற்றில் ஒரு புதிய முன்னெடுப்பாக தேர்தல் பிரச்சார வாகனத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சார வாகனம் மூலமாக களத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நேரடியாக அணுகி அதனை பெறப்போகிறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த நோக்கமாகவும் இருக்கு. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதி தான் மக்களுடன் புதிய தலைமுறை. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம். பொதுவாக தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய வாக்குகள் தான், வாக்காளர் பெருமக்கள் தான். அப்போ அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறது, தொகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நீண்ட கால பிரச்சனைகள் என்ன, தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன, தேர்தல் சமயத்தில் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் தான் அவங்களுடைய வாக்களிக்கும் முறையை தீர்மானிக்க போகுது. மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீண்ட கால பிரச்சனைகளா நாடாளுமன்ற, இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் என்னென்ன இருக்கு, ஒரு 5 பேர் நீங்க சொல்லிடலாம். அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு விவசாய மாவட்டம். இங்கு விவசாயத்தை தவிர எந்த தொழில் வாய்ப்புகளும் இல்லாத மாவட்டம். கிட்டத்தட்ட 1950 வந்து 50,000 ஹெக்டேர் நெல் விவசாயம் செய்யப்பட்ட இந்த மாவட்டத்தில் வந்து அது வெகுவாக சுருங்கி போய் இன்றைக்கி வந்து 6,300 ஹெக்டேர் தான் பயிராகுது. இதற்கு பல்வேறு காரணங்கள், புற காரணங்கள் இருக்குது. சந்தை வாய்ப்புகளும் இல்லை, விலை உத்தரவாதம் இல்லை. இதனால் வந்து இந்த விவசாயத்திலிருந்து மக்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதோடு இந்த விவசாயத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த குமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4,200 பாசன குளங்கள் இருந்தது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிட்டார் 1, 2 அணைகளும் இருந்தது. இதன் வாயிலாகத்தான் இந்த முழுக்க அணைகளை நம்பி தான் இந்த விவசாயம் நடந்துட்டு வரக்கூடிய ஒரு மாவட்டம். இன்றைக்கி வந்து இந்த நீர் ஆதாரங்கள் எல்லாம் முற்றிலுமாக தூர்ந்து போய் நீர்த்தேவங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. இன்னும் இந்த மாவட்டத்தை நம்ம இந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணும்னு சொன்னால் இந்த விவசாய விளைநிலங்களோட இந்த பாசன குளங்களையும் நாம் சீரமைக்கணும். உங்களுடைய பிரச்சனைகளா விவசாயத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறத நிச்சயமா. அடுத்து வேற இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது பெரும் சமூகம் சொன்னால் மீனவ சமூகம்தான். எந்த சட்டமன்றமாக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருக்கட்டும், இதில் வெற்றியை நினைக்கக்கூடிய பகுதி என்ன, அது மீனவருடைய வாக்கு. அது யாரும் மறுக்கவும் முடியாது, மறுதளிக்கவும் முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஒரு சேர வாக்களிக்கக்கூடியவர்கள். நாங்கள் சுமார் 35 வருடமாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரிடமும் ஒவ்வொரு கட்சி வாக்குறுதி அளிக்கின்ற போது கேட்பது, எங்களை மீட்பதற்காக ஒரு ஹெலிகாப்டர் தளமும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். வருடத்துக்கு 25 முதல் 35 மீனவர்கள், இந்த அரபிக்கடல் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடலிலே மீட்கப்படாமல் மூழ்கி இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கரையில் 108 ஆம்புலன்ஸ் எத்தனையோ ஓடுது, தெருவுக்கு தெரு ஓடுது, ஆஸ்பத்திரி ஓடுது, ரோட்டுக்கு ரோடு ஓடுது. கடல்ல ஒரு ஆம்புலன்ஸ் இதுவரையும் இந்த தேசத்தால் அனுப்ப முடிஞ்சதா? இப்போ மேடம், எங்களுக்கு 48 கடற்கரை கிராமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. 2,100 விசைப்படகுல நாங்கள் 1 லட்சத்துக்கு அதிகமான மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறோம். 21 லட்சம் லிட்டர் டீசல் ஒரு நாளுக்கு நாங்கள் கடலில் பயன்படுத்துகிறோம். 3,78,00,000 ரூபாய் ஒவ்வொரு நாளும் அநியாய வரியாக இந்த அரசு எங்களிடமிருந்து வாங்கி கொண்டிருக்கின்றது. கண்டிப்பா இப்ப மீனவ சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை, நிறைய பிரச்சனைகள் சொல்றீங்க. இதை வந்து இன்னும் டீப்பா நம்ம பேசலாம். வேற யார்கிட்டாவது கொடுங்க, நம்ம ஒரு லைன்ல சொல்லிடுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 100% எஜுகேஷன் பீப்புள். ஆனால் அவங்க எல்லாருக்கும் அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் அப்படி எதுவும் இல்லை. அது பல வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குன்றீங்களா? வேலை வாய்ப்பு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு இல்லை. அது வேலை வாய்ப்பு ஃபுல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் எக்கனாமிக் டெவலப் ஆகும். இல்லை, நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு இங்கேயே இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, வேற யாராவது? இந்த மாவட்டத்தினுடைய அடிப்படையான பிரச்சனையை நான் பார்க்குறது, நீர்வளம் வந்து தொடர்ந்து சூறையாடப்படுது. ஏன்னா இந்த மாவட்டத்தினுடைய சுற்றுலாவாக இருக்கட்டும், இந்த மாவட்டத்தினுடைய விவசாயமாக இருக்கட்டும்,
இதர தென்னை உள்ளிட்ட பயிர்களாக இருக்கட்டும், எல்லாமே நீராதாரத்தை நம்பி தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து தனியார்களாலும் அரசாலும் இந்த நீராதாரங்கள் பாழ்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மாவட்டத்தின் வழியாக நெடுஞ்சாலைகள் அல்லது 8 வழிச்சாலைகள் எல்லாம் போகுது, நல்ல விஷயந்தான். ஆனால் எங்கள் மாவட்டத்தை அழிச்சிட்டு இதை கொண்டு போய் யாருக்கு நீங்கள் நல்லது செய்ய போகிறீங்க? எங்கள் மாவட்டத்தினுடைய எல்லா குளங்கள், நீங்கள் வந்து சமீபத்தில் போட்ட எல்லா மேம்பாலங்களையும் பார்த்தாச்சுன்னா எல்லா மேம்பாலங்களும் குளங்களை துண்டாக்கி போடப்பட்டுட்டே இருக்குது. ஒரு குளம் துண்டாடுவது என்பது அந்த இடத்தினுடைய மொத்த விவசாயத்தையும் மொத்த நிலத்தடி நீரையும் பாதிக்குது. இந்த நீராதாரம் அடிப்படையான அழிக்கப்படுகிறது பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பிரச்சனையாக இருக்கு. இந்த பக்கம் வேற யாராவது சொல்ல முடியுமா? நீரோடி முதல் இறைமென்துறை வரை 17 ஆண்டுகளாக துண்டிக்கப்பட்ட சாலை இன்னை வரைக்கும் சரி செய்யப்படலை. நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை கடலோர கோஸ்டல் வழிச்சாலை இதுவரைக்கும் சீரான பாதையாக கொண்டு வரல. இதனால டெய்லி மக்களுடைய யாத்திரைகள் வந்து மிக செலவினம் காணப்படுது. எல்லா கடலோர கிராமங்கள்லையும் தூண்டில் ஓலைங்கிற பேரில் கல்லை கொண்டு கொட்டுறாங்க. எதுவுமே முறையான கட்டமைப்பு மூலமாக பண்ணுறதில்ல. இவங்க பண்ணுறதுனால, அறகுறையாக பண்ணுறதுனால இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்கள் வந்து கடல் நீர் உள்புகுந்து ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் அந்த கிராம மக்கள் இழக்கிறாங்க, உடமையை இழக்கிறாங்க, உயிரை இழக்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் எங்கேயுமே 4 மீன்பிடி துறைமுகம் கிடையாது ஒரு மாவட்டத்தில். நம்ம மாவட்டத்தில் மட்டும் 4 மீன்பிடி துறைமுகம் இருக்குது. இதில் அரசுடைய துறைமுகம் 3, தனியார் துறைமுகம் 1. இதில் தேங்காய்பட்டணம் துறைமுகம்னு ஒன்று இருக்குது. இந்த தேங்காய்பட்டணம் துறைமுகம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 27 மீனவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட படகுகள், அவர்களுடைய உபகரணங்கள் இழந்திருக்காங்க. குமரி மாவட்ட மீனவர்கள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு துறைமுகங்களில் தொழில் செய்து வருகின்றனர். அப்படி தொழில் செய்கிறவங்களுக்கு ஓட்டுநர் உரிமங்கிறத கொடுக்கறதில்ல. ஆனால் சட்டம் இருக்குது, மீன்வளத்துறையில் திட்டம் இருக்குது, ஆனால் அதை முறையாக வழங்குறதில்லை. குமரி மாவட்ட மீனவர்களில் தொழில்முறை என்பது தொலைநோக்கு திட்டம். அப்போ இந்த திட்டத்துக்கு ஒரு திட்டம் வரும்போது நம்ம வயசு வந்த உடனே ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு சட்டம் கொடுக்குறோம் இல்லை, அதே மாதிரி படகுனுடைய கட்டமைப்பை ஒரு தொழில் முறைகள் வரும்போது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது உலக இயல்பு. ஆனால் குமரி மாவட்டத்தில் 24 மீட்டருக்கு மேலே படகினுடைய அளவை கூட்டக்கூடாதுன்னு தமிழக அரசு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. எல்லா சட்டத்தையும் தளர்வு செய்யும்போது இந்த படகினுடைய சட்டத்தை தளர்வு செய்யாததுனால நிறைய மீனவர்கள் புயல் நேரங்களில் பாதிக்கப்பட்டாங்க. குளைச்சல் அதிகமாக போட்டு பாதிக்கப்படாத காரணம் என்னன்னா எல்லாமே 30 மீட்டருக்கு அதிகமான போட்டுகள். அதனால அவங்க நிறைய இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துல தொடர்ந்து மீனவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். அடுத்து அவர்கிட்ட நெல், வாழை, நல்ல தென்னை இதுகளுக்கெல்லாம் வண்டல் மண்ணை போடுறதுக்கு தடை பண்ணியிருக்கு. வண்டல் மண்ணில் கனிம வளம் என்ற பெயரில் அதில் வண்டல் மண்ணுக்குள்ளே தங்கமும் வெள்ளியமாக இருக்குது. இதை போட விடையில்லை. அதனால் தென்னைகளுக்கு நோய் வந்திருக்கு. இதை நாங்கள் எம்எல்ஏ எம்பி கிட்ட சொன்ன பிறகும் அவங்க பார்லிமெண்ட்லேயோ சட்டசபையிலையோ பேச இல்லை. விவசாய கல்லூரி ஒன்று வேணும். இதை பல வருடங்களாக நாங்கள் வற்புறுத்தியும் அதை கொண்டு வர இல்லை. இப்போ இந்த நீண்ட கால பிரச்சனைகள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுவரையிலும் அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலுமே இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்னங்கிறத அவங்களால் அட்ரஸ் பண்ண முடியல. இப்போ ரொம்ப குறிப்பாக நான் சொல்ல போனால் இந்த மாவட்டத்தினுடைய தோவாளை அப்படிங்கிற இடம் வந்து மிகப்பெரிய ஒரு பூ மார்க்கெட், பூச்சந்தை, மலர்ச்சந்தை. அந்த மலர்ச்சந்தையை மையப்படுத்தி ஒரு மலர் தொழிற்சாலை இந்த மாவட்டத்தில் உருவாக்க முடியும், சென்று தொழிற்சாலை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலமாக இது பேசப்பட்டுட்டு தான் இருக்கே தவிர அப்படி ஒரு விஷயமே வரல. அதே மாதிரி கழிந்த 100 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தினுடைய வருமானத்தை உருவாக்குவதில் வந்து ரப்பர் வந்து மிக முக்கியமான ஒரு இடம் வகிக்குது. ஆனால் இந்த மாவட்டத்தில் அரசால் வந்து இதுவரையிலும் ஒரு ரப்பர் தொழிற்சாலை உருவாக்க முடியலை. இந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, யாருமே இந்த விஷயத்தை கவனப்படுத்தலை. 1990 காலகட்டத்தில் அதற்கான ஒரு கால்கோள் விழா நடந்த பிறகும் கூட அரசால் இங்கே வந்து ஒரு அரசு ரப்பர் கனரக தொழிற்சாலை உருவாக்க முடியல. ஆனால் தனியார் நடத்துகிறாங்க. அரசு நடத்தும் போது இங்கே சொன்ன அதே பிரச்சனை, வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஒருவேளை இங்கே ரப்பர் பாலுக்கு பற்றாக்குறை வருதுன்னா பக்கத்தில் தான் இருக்க கேரளாலேருந்து நம்மளால் இறக்குமதி செய்ய முடியும். 3வது, நம்ம வந்து பெருங்கனவில் போகிறோம். இப்போ வந்து இதற்கு முன்னாடி இருந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அருமையான மேம்பாலம் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மாத்தாண்டத்துலையும் போட்டிருக்காங்க, பார்வைபுரத்துலையும் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மேம்பாலத்திற்கான வரைபடம், அதற்கான உருவாக்கம்,
அது என்னென்ன சிக்கல் உருவாக்குது அப்படிங்கிற எந்த தொலைநோக்கும் இல்லாமல் அந்த மேம்பாலம் போடப்பட்டிருக்கு. நீங்கள் மார்த்தாண்டத்தில் போயாச்சுன்னா அந்த மேம்பாலத்தினுடைய அகோரமான நிலை தெரியும். இவங்களுக்கு என்னன்னா ஒரு திட்டம், அந்த திட்டத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்தும் போது எதிர்வரக்கூடிய சிக்கல்களை இவர்கள் புரிந்து கொள்ள தயாரா இல்லை. இப்போ இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேர் வந்திருக்காங்க. அவங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துருக்காங்க. அவங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை என்னைக்காவது நீங்க வந்து உங்களுடைய வீடியோலயோ இல்ல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விதத்திலயோ அணுகி இருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களை யாராவது வந்து அணுகி இருக்காங்களா? ஐயா சொன்னது மாதிரி இது வந்து விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஸோ இதில் வந்து நெல்லிலிருந்து மாப்பழா, வாழை, புளி, கிராம்பு, அப்புறம் வந்து ரப்பர், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ ரப்பர் இதில் தொழிலில் பார்த்தீங்கன்னா விடியகாலம் 2 மணிக்கே தலையில் டார்ச் எல்லாம் கட்டிட்டு ரப்பராக இருக்க போகிறாங்க. பால் அறுத்து அதை இது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க டைரெக்டாக லாபம் கிடைக்கல. ஏதோ ஒரு இன்னொரு ஆளுக்கு வந்து அந்த லாபம் கிடைக்கிது. இவங்க ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்காங்கன்னா இன்னொருத்தங்க 500 ரூபாய்க்கு அதை விற்றுட்டு போயிடறாங்க. அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அதை கொண்டுடலாம். ஐயா சொன்னது மாதிரி இப்போ மீனவர் இது வந்து நிறைய இருக்காங்க. 30 நாள் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிறது இந்தியாவிலே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெலிபேட் அந்த இது மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து வந்துன்னா அவங்கள உடனே சடனாக ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணலாம். அப்புறம் 200 வகையான மீன்கள் வந்து பிடிக்கப்படுது. ஸோ அதுக்கு பதனிடப்படுறது மாதிரியான ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இப்போ எஜுகேஷனில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து 91% மேலே இருக்குது. தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் அது ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு லா காலேஜ் இல்லை, சார் சொன்னது மாதிரி ஒரு அக்ரி காலேஜ் இல்லை. கேன்சர் இங்கே நிறைய பேர் பாதிக்கிறாங்க சவுத் தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கு ஒரு கேன்சர் இது வைக்கலாம். அப்புறம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இப்போ பனைமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ தென்னை மரம் தென்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. பனைமரத்துலேயும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமே. அண்ட் ஐடி பார்க்கு நிறைய பேர் இப்போ படித்து முடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இதில் படிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ் 20க்கு மேலே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடி பார்க்கு பண்ணி கொடுக்கலாம். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இதை நீங்கள் வந்து ஒரு கெரியராக எடுத்துக்கிறீங்க, சூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக நீங்கள் இந்த கன்னியாகுமரி தொகுதிக்கு ஏதாவது சில விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக செய்யலாம். மாவட்டத்துக்காக இப்போ ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக குரல் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது இப்போ ரோடு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா இப்போ வாகனங்கள் ஜாஸ்தியாயிருச்சு. ஸோ வாகனங்கள் போகிறதுனால குண்டு குழிகள் உருவாகுது. ஸோ அந்த குண்டு குழிகள் உருவாகிறதுனால செகண்டரி ஆக்சிடென்ட் நடக்குது. வயசானவங்க போகிறாங்க, குண்டுக்குள்ளே விழுறாங்க, அடிபடுது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ரீசன் தான். இந்த மாதிரியான ப்ராப்ளமை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நிறைய பேர் நமக்கு அந்த வீடியோஸை அனுப்புகிறாங்க, அதை நம்ம ஸ்டோரியில் எடுத்து போடுறோம். நன்றி. உணவு தான் மருந்து என்ற அடிப்படையிலே உள்ள ஒரு தொழில் தேனீ வளர்ப்பு. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாதாரணமாக ஒரு 50,000 பேருக்கு மேல் இந்த மாவட்டத்திலே தேனீ வளர்ப்பு தொழிலை ஒரு முக்கியமான தொழிலாக நடத்தி வருகின்றார்கள். எல்லா உயிரினங்களுக்கும் நோய் வருகின்றது. அதே மாதிரி இந்த தேனீக்களுக்கும் நோய் வருகின்றது. இந்த தேனீக்கள் நோய் வருகின்ற காரணத்தினால் கூண்டோடு அழிந்து போகின்ற சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் உருவாகின்றது. அதற்கு முக்கியமாக ஒரு தேனீ ஆராய்ச்சி மையம் வேண்டும் என்று நீண்ட காலமாக எங்கள் கோரிக்கைகளை வைத்து வருகின்றோம் தேனீ வளர்ப்பாளர்கள். நன்றி. இந்த பக்கம் எங்கள் மீனவரை பொறுத்தளவில் 15 முறை பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. ஆனால் எங்களுடைய மீனவர் பிரச்சனை இதுவரையும் யாராலையும் தீர்க்கப்படலை. இப்போ 4 மீன்பிடி துறைமுகம் குமரி மாவட்டத்தில் இருக்கிறேன்னா நான் இன்னும் எங்களுக்கு மொத்தம் 2100 விசைப்படகுல எங்களுக்கு ஒரு 1100 விசைப்படகு மட்டும்தான் இங்கே கட்ட முடியுது. மீது எல்லாமே கேரளாவிலையும் கர்நாடகாவில் தான் இன்னும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சொந்த மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகம் இருக்கும்போது எங்களால் அதை பயன்படுத்த முடியலன்னா எங்களுக்கு போதுமான வசதி அதில் இல்லை. மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு தான் மீன்பிடி துறைமுகம் கட்டமைப்புக்கிறாங்க. அதை சீரமைக்கிறதுக்கோ இல்லை அந்த பகுதியில் எல்லா படகையும் அங்கே நிறுத்துவதற்கு போதுமான வசதி ஏற்படுத்தாத ஒரு காரணம். நாங்கள் பலமுறை சொல்லி இந்த பிரச்சனை யாரும் எங்களுக்கு தீர்த்து தரலை. 2வது, ஆழ்கடலில் போய் நாங்கள் நீண்ட நாளாக தங்கி இருந்து மீன் பிடிச்சிட்டு வரோம். ஒவ்வொரு விசைப்படகு வரும்போது 3 டன் 5 டன் 6 டன் வரைக்கும் மீன் கொண்டு வரோம். ஆனால் இந்த மீனை இங்கே சேமிக்கிறதுக்கோ அல்லது பாதுகாக்கிறதுக்கோ எங்களுக்கு எந்த சேமிப்பு பெட்டகமும் இதுவரைக்கும் எங்களுக்கு செஞ்சு தரல. கேரளாவில் இருந்தும் மேங்களூரில் இருந்தும் வியாபாரிகள் குமரி மாவட்டத்தில் எங்கள் மீனை வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இது குமரி மாவட்டத்தில் ஒரு மீன் பதனிடும் ஆலை இருந்தாலோ இல்லை ஏற்றுமதி ஆலை இருந்தாலோ இவ்வளவு நாங்கள் இந்த மீனெல்லாம் எங்கே ஆகும்? ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் இங்கேயே நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதுவும் எங்களுக்கு இது வரைக்கும் தீர்த்து வைக்கப்படாத ஒரு இதாக இருக்குது. மிக முக்கியமாக மேடம், ஒரு விசைப்படகுல நாங்கள் 10-15 பேர் மீன் பிடிக்க போகிறோம். இயற்கை சீற்றங்கள் வரும்,
விபத்துக்கள் வரும், திடீர்னு ஏதாவது நோய்கள் வரும், இல்லை படகு பழுதாகி போயிடும். படகு பழுதாகி போனால் அந்த படகை மீட்டு வர்றதுக்கு எந்த உபகரணமும் இந்த மத்திய அரசு இதுவரைக்கும் இந்த குமரி மாவட்டத்தில் எங்களுக்கு அமைச்சு தரல, மாநில அரசும் அமைச்சு தரல. ஒவ்வொரு தடவையும் நீங்க தேர்தலில் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருப்பீங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த பிரச்சனைகளை நீங்க கொண்டு போனது இல்லையா, இல்லை அப்படி கொண்டு போய் உங்களுக்கு அது சரி செஞ்சு கொடுக்கப்படலையா? அதுக்கு என்ன பதில் வந்திருக்கு? நாங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாலே இது எங்களுடைய கோரிக்கைகளாக வச்சுருக்கிறோம். எல்லா கட்சி வேட்பாளர்களும் அவங்க கட்சி வாக்குறுதியாக அதை தந்திருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு அது எந்த கட்சி சேர்ந்தவந்தானோ அவங்கள்ட்ட போய் மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்துட்டு அதை வந்து முன் வச்சுருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை, எந்த குறைகளும் நிவர்த்தி செய்யப்படலைங்கிறதான் கவலைக்கான விஷயம். அதனால தான் இந்த குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் மீனவ சமூகம் இப்போ யோசிக்குது, நம்ம எதுக்கு ஓட்டு போடணும், நம்மளோட ஓட்டை வாங்கி நம் பிரதிநிதியாக வாரவங்க நமக்கான தேவைகளை நிறைவேற்றாத போது நம் ஓட்டு போட வேண்டுமா என்கிற கேள்வி படித்த மக்களிடையும் எழுந்துள்ளது. அதுக்கு காரணம் நாங்கள் கிடையாது, எங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் சரியாக செயல்படாததான் காரணம். தேர்தலில் வந்து வாக்காளர்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தல் அல்லது அவங்க வெற்றி பெறுதலுங்கிறது வேறு வேறு விஷயங்களில் ஆப்ரேட் ஆகுது. இதுதான் இதனுடைய பிரச்சனை. இப்போ வந்து அவங்க வந்து தேங்காய்பட்டினம் துறைமுகம் அப்படின்னு சொன்னாங்க. தேங்காய்பட்டினம் துறைமுகத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த குமரி மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த குமரி மாவட்ட நிலவியல் சார்ந்த எந்த புரிதலும் இல்லை. ஆக்சுவலி தேங்காய்பட்டினம் அந்த துறைமுகம் வந்து வந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த கடலோடு நதி சேரக்கூடிய இடத்த பொலிமுகம்னு சொல்லுவாங்க. இதை பூரா அந்த நன்னீர் நிலைகளை பூரா அன்னைக்கு காலி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அந்த கோஸ்டல் ஏரியாவில் பூரா தேங்காய்பட்டினம் வரைக்கும் நிலத்தடி நீர் வந்து இல்லை, உள்ளுக்குள்ள குடிநீர் வந்து உன்னை உப்பு தண்ணியாக மாறியாச்சு. இது என்ன பிரச்சனைனா, இந்த நிலத்தினுடைய தன்மை என்னது, இந்த மக்களுடைய தன்மை என்னது, இதில் எப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருது, இதை பற்றிய எந்த ஜாகிரபிக்கல் நாலேஜும் இல்லாமல் திட்டங்கள் தீட்டப்படும். இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு ஜாகிரபிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இது தேர்தல் எப்படி எதிரொலிக்கும்? ஓட்டு போடக்கூடிய முறை இஷ்யூ பேஸ்டாக இல்லை இன்னைக்கு. ஏன்னா அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணக்கூடிய எங்களுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய வேட்பாளர்களுக்கான ஓட்டு முறையாக இல்லாமல் இங்கே ஒருத்தரை நம்ம வந்து ஓட்டு போடுறதுங்கிறதுல வேறு வேறு விஷயங்கள் ஆப்ரேட் ஆகுது. இந்த ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த இடத்துல தான் மக்கள் பிரச்சனை வந்து கீழே போகும். நமக்கான இஷ்யூஸை நிவர்த்தி செய்யக்கூடிய வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போட வேண்டிய கடமை வாக்காளருக்கு இருக்குல்ல. பிரச்சனை இஷ்யூஸை விட அமைதியான மாவட்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே முக்கியமாகும். தொடர்ந்து இந்த பக்கம் வேற யாராவது பேசுனதை வச்சு பார்க்கும்போது, அதாவது உலகத்திலேயே இந்த இந்தியாவை எடுத்துக்கிட்டாலே, அதாவது கடல் நீரும் நன்னீரும் சேரக்கூடிய இடத்துல தான் மீன் இனப்பெருக்கம் அங்கே உருவாக்கப்படும். அதை வந்து தமிழகத்தில் மட்டும்தான் தடுத்து வச்சுருக்காங்களே ஒழிய கேரளா, கர்நாடகா, குஜராத், அதாவது நன்னீர் இருக்கக்கூடிய இடம் எப்போவுமே ஒசரமான இடத்துல இருக்கும். பள்ளமான இடத்துல தான் உலகத்திலே கடல் இருக்குது. அப்போது நன்னீர் குறையுது, உப்பு நீர் வருதுன்னா அது படித்தவங்க படிக்காதவங்களை ஏமாத்துறது. அதை வந்து இந்த இடத்துல பேச நான் விரும்பலை. அதே மாதிரி இப்போது மீனவர்கள் எந்தெந்த விஷயங்களில் பாதிக்கப்படுவாங்கன்னா, முக்கியமாக சிஆர் ரிசர்ச் சோன், அதாவது 500 மீட்டருக்கு மேலே தான் எல்லா கட்டமைப்புகளும் இருக்கணும் அப்படிங்கிறது சட்டம் வச்சுருக்காங்க. ஆனால் இதே இந்திய சட்டம் கேரளாவில் தளர்வு செய்யப்படுது, கர்நாடகாவில் தளர்வு செய்யப்படுது, கோவாவில் தளர்வு செய்யப்பட்டு துறைமுகத்தின் அருகாமையிலேயே எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி வச்சுருக்காங்க, ஐஸ் ஃபேக்டரி வச்சுருக்காங்க. மீனை பிடிச்ச உடனேயே 20 மீட்டர்லேயே மீன் வந்து ஹைஜீனிக்காக பேக்கிங் பண்ணிடுவாங்க, அங்கே இந்த எக்ஸ்போர்ட் ஆயிடுது. நம்ம நாட்டில் மட்டும்தான் தளர்வு செய்யப்படலை, தமிழ்நாட்டில் மட்டும். அங்கே தளர்வு செஞ்ச மாதிரி இங்கே தளர்வு செஞ்சுருந்தா இந்த எக்ஸ்போர்ட்டிங் இங்கே பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 100 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய மீனை கேரளாக்காரன் வந்து 130 ரூபா கொடுத்து வாங்குறான். என்னென்னா எங்களுடைய மீன் வந்து 200 ரூபா இன்னும் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, தூரமாக கொண்டு போய் பேக் பண்ணுறது. ஆனால் அவனுக்கு இங்கேருந்து போன 10 ரூபா எக்ஸ்பென்ஸ்லேயே அவன் அதை பேக் பண்ணிடுவான். இதுதான் வித்தியாசம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் திமுக, காங்கிரஸ், அதிமுக, பிஜேபி அப்போ தேர்தல் அறிக்கைக்காக அவங்க மீனவர்களுடைய கோரிக்கைகளை கேட்பாங்க. கேட்டுகிட்டே இருந்தாங்க, கொடுத்துட்டே இருந்தோம். கழிஞ்ச தேர்தலேருந்து கொடுக்கறதே இல்லை. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய பிரச்சனைகளா இருக்கு. நீங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. என்னோட இங்க பார்த்தோம் அப்படின்னா சொல்லுங்க. இப்போ ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு யூனிட் இல்லை. இப்போ மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் அவங்க ஒரு வேட்பாளரை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க இன்னொரு வேட்பாளரை செலக்ட் பண்ணுறாங்க. மொத்தத்தில் என்னோட ஐடியா என்னென்னா, ப்ராப்ளம் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கோ எல்லா ப்ராப்ளம்
உள்ள மக்களும் சேர்ந்து ஒரு வேட்பாளரை செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்க பேசின எல்லாருமே நான் பார்த்துருக்கிறேன். எல்லாருமே வந்து அனுபவம் மிக்கவர்களாக இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய புதிய தலைமுறையினர் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க தொடர்ந்து 35 ஆண்டு காலமாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இனி உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க எப்படி இந்த பிரச்சனைகள் அணுகணும், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்றைய தலைமுறை ஓட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் வந்து இன்னைக்குள்ள தலைமுறைக்கு அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 20 கிட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தாச்சுன்னா, எனவே இவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்கினுடைய ஒரு அம்சமாகத்தான் பார்க்குறாங்க. அது சோஷியல் மீடியா இவ்வளோ டெவலப் ஆன பிறகும் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பத்திரிகை வாசித்தல் அல்லது செய்தி கேட்டல் இந்த விஷயங்கள் குறைஞ்சி போகுது. எனவே நீங்கள் வந்து ஒரு கீழ் லெவலில் இருந்து அல்லது கல்லூரி லெவலில் இருந்து ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ், இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் நம்ம உருவாகாமல் இந்த தலைமுறை வந்து ஒரு ஒரு என்னது ஒரு கான்சியஸான ஒரு ஓட்டராட் வந்து மாறுறது வந்து ரொம்ப சிரமம். கண்டிப்பாக இந்த கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிறைய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனாலும் என்ன ஒரு பேச்சு அடிபடுதுன்னா, மத ரீதியிலாக கரெக்டாக அந்த தேர்தல் சமயத்தில் மத ரீதியிலாக பிரித்து பார்த்து அதன் அடிப்படையில் தேர்தல் வந்து அங்கே செயல்படுத்தப்படுது அங்கே இருக்கவர்களால் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இதை தடுக்கணும் அப்படின்னா இளைய தலைமுறை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் சொன்னீங்க அவங்க பொலிட்டிசைஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை, அரசியல் படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேற யாராவது சொல்லுங்கள், இளைஞர்கள் இதை எப்படி நடைமுறைப்படுத்தும்? இன்னைக்கு கூட இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இந்த சிலம்பாட்டம் மற்ற இது நாட்டுப்புற கலைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்க, நல்ல விஷயம். இது மாதிரி பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளுக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் கலை நிகழ்த்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இதை இன்னும் விரிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு அது முக்கியமாக ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தையும் சேர்த்து வளர்த்துச்சு. வீரக்கலைகளாக இருக்கட்டும், இல்லை நாட்டுப்புற கலைகளாக இருக்கட்டும், விளையாட்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வெறுமனே ஆரோக்கியம் மட்டுமன்றி ஒழுக்கத்தையும் சேர்த்து வளர்த்துது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களிடையே ஒழுக்கம் கொஞ்சம் குறைவாக போகிற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது. பெரிய பயமாக இருக்குது. வேற யாராவது? இந்த மாவட்டம் வந்து மிகப்பெரிய கலை பாரம்பரியம் மிக்க மாவட்டமாக இருந்துச்சு. எனக்கு குறிப்பாக சொன்னால் கரகம்ங்கிற ஒரு கலை இங்கே இல்லவே இல்லை. இப்போ அதுக்காக தான் மதிப்புக்குரிய நண்பர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு, ஏன்னா கலைகள் மனிதனை வந்து நீங்கள் சொன்ன எந்த பிரச்சனையும் சரி ஈஸியாக கூடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இப்போ குறிப்பிட்ட தலைப்பில் பேசும்போது இப்போ மீனவர்கள் சொன்னால் அவங்க மட்டுமே பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இது அப்படி இல்லை, எல்லோரையும் இணைத்து அதை விழிப்புணர்வோடு செயல்படுத்துகின்ற வழிமுறைகளையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக கலை கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய கலை பயிற்சி மையங்களை மீட்டெடுப்பதற்கு இங்கே வந்து அரசு எதிர்வருகின்ற அரசு வந்து உறுதுணையாக இருக்கணும். எல்லாருமே வந்து அவங்களோட பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகுது. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்தாலும் சரி, மற்ற மாவட்டம் எடுத்தாலும் சரி, போதை பொருள் அப்படி விநியோகம் வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒழுங்காக ஒரு காலேஜ் போகாமல், ஒரு வேலைக்கு போகாமல், வீட்டில் சண்டை போட்டுட்டு, எங்கள் ஊர்லேயே ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வந்து போதைப் பொருள் அந்த மாதிரி ஒரு இதை அடியோடு ஒழிச்சா ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். போதைப் பொருள் ஒழிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. வேற யாராவது இந்த பக்கம்? நிறைய பேர் படிச்சுட்டு என்ஜினியரிங் முடிக்கிறாங்க, கொத்த வேலைக்கு போகிறாங்க. அப்போ பிஎட் முடிக்கிறாங்க, வேறு சும்மா இருக்காங்க, வேலை இல்லை. குமரி மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், குமரி மாவட்டத்தில் கண்டிப்பாக வந்து இருந்துச்சுன்னா இந்த தவறுகள் நடக்காது. நன்றி நன்றி. கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது? விவசாயிகள் சார்பாக என்ன பிரச்சனை இருந்தது? மீனவர்கள் சார்பாக என்ன பிரச்சனை இருந்தது? 35 வருட காலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வேட்பாளர்களானாலும் சரி, புதிதாக களம் புகுந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களானாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். என்ன தீர்வு வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.